Daily. Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அதிமுக கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த திரு இன்பதுரை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அதிமுக தரப்பிலிருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா? அண்மை செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கேள்விகளாம் நீங்க முன்வைத்திருக்கிறீங்க? வணக்கம். நேற்றைய தினம் ஊடகங்கள்ல அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக சில செய்திகள் வெளியாகின. அந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மை, அது உண்மையா இருக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த செய்தி உண்மையா இருக்கலாம், பத்திரிகைகள் வெளியிடுகிற செய்தி உண்மையா இல்லையாங்கிறது ஒரு புறம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அது குறித்து பேசுவதற்கு மாநில காவல்துறை இயக்குனருக்கு அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் அப்படி சொல்லல. மாநில காவல்துறை அதிகாரி, அவருக்கு கீழே தான் தமிழ்நாடு போலீஸ் இருக்கு. டிஜிபிக்கு கீழே தான் தமிழ்நாடு போலீஸ் இருக்கு. இந்த வழக்குல தமிழ்நாடு போலீஸ் குற்றம் இழைத்து விட்டதுன்னு சொல்லித்தான் அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு சொன்னா அது தமிழக அரசு போலீஸுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் தான். அதை கருத்தில் கொள்ளணும். அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸை கடிந்து கொள்கிறார். அந்த போலீஸ்க்கு துறைக்கு தலைவர் யாரு? டிஜிபி. அவரும் அதுக்கு பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நீதிமன்றம் 2 டைரக்ஷன் தான் கொடுத்திருக்கு. அதாவது இந்த தமிழ்நாடு போலீஸ் இதில் தவறி இழைத்து விட்டது, விசாரணை அதிகாரிகள் தவறி இழைத்து விட்டார்கள், ஒரே ஒரு குற்றவாளி தான் இதுல இருக்கிறாருன்னு மாநகர காவல்துறை ஆணையாளர் பேட்டி அளித்தது தவறுங்கிறதா நீதிமன்றத்தினுடைய முடிவு. அதை தான் கேள்வி கேட்டுச்சு. எனவே இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமை ஆல் உமன் ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீமை அவங்க பண்றாங்க. அதுக்கு பேரு ஆல் உமன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி 3 பெண் போலீஸ் அதிகாரிகளை நீதிமன்றம் தான் நியமிச்சிருக்கு. டிஜிபி நியமிக்கல, நீதிமன்றம் நியமிச்சிருக்கு. அவங்க தான் விசாரிக்கணும். டிஜிபிக்கு இதுல என்ன ரோல்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா, அந்த தீர்ப்பினுடைய 29வது பேராகிராஃப்ல 2 பத்திகள்ல சொல்றாங்க. ஒன்னு, டிஜிபி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியா பாதுகாப்பு வழங்கணும், அதுதான் அவர் வேலை. 2வது, இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா, புதிய இன்வெஸ்டிகேஷன் டீம், பெண்கள் அடங்கிய 3 பெண் போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய டீமுக்கு அவங்க இந்த வழக்கை சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யும் போது தேவையான உதவிகளை செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்க வழிய விசாரணையில தலையிடுங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, விசாரணை சரியா போகுதா தப்பா போகுதாங்கிறத பத்தி எல்லாம் நீங்க பேசுங்கன்னு எங்கேயும் சொல்லல. அப்படி சொன்னா அது அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு டிஜிபியும் முற்படுகிறார் என்று அர்த்தமாகும். டிஜிபிக்கு இந்த விசாரணைங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு விஷயத்தை விசாரிப்பாங்க. அதுல எந்த முடிவு எடுத்திருக்காங்கிறத அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் போதுதான் தெரிய வரும். அப்போ டிஜிபிக்கு கூட அதை தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், குற்றவியல் நடைமுறை சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது டிஜிபி இதுல அறிக்கை விட்டா அவர் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னு தான் நாங்க எடுத்துக்குவோம். இது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. எனவே நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் தயங்க மாட்டோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணை விவரங்கள் டிஜிபிக்கு தெரிந்தது எப்படி? விசாரணை அதிகாரத்தை 3 பெண்கள் அதிகாரிகளுக்கு மட்டுமே உயர்நீதிமன்றம் வழங்கி இருப்பதாக சுட்டிக்காட்டி அதிமுக சார்பாக 3 கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு இன்பதுரை. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு.
இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.